அன்பார்ந்த மக்களே வணக்கம். அதாவது நேரடியாக சுற்றி வலிக்காமல் நேராக விஷயத்துக்கு வரேன். அதாவது பெண்கள் ரொம்ப மன வருத்தப்படுறாங்க. எதுக்காக? நம்ம பிறந்த வீட்டை விட்டுட்டு, அப்பா அம்மாவை விட்டுட்டு, அண்ணன் தம்பியை விட்டுட்டு, சொந்த பந்தங்களை விட்டுட்டு, சொந்த ஊரை விட்டுட்டு, இப்படி நம்ம பல இதை விட்டுட்டு நம்ம அடுத்த ஒரு இடத்துக்கு நம்மளை திருமணம் செய்து கொடுத்துட்றாங்க. நம்ம அங்கே போய் வாழ்கிறோமே அப்படின்னு அவங்க வருத்தப்படுறாங்க. இது ரொம்ப நாளாக இதை யாருமே இப்படி தான் யோசிக்கிறாங்களோ அவசரம். ஆனால் அவங்க திருமணம் ஆகி வந்த உடனே இதில் திண்டாடி தவிக்கிறது என்னவோ ஆம்பளை தான். ரெண்டும் கட்டணா கிடக்கிறது ஆம்பளை தான். அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, எப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது திருமணம் ஆகி வந்த உடனே திருமணம் ஆன உடனே இங்கே மாப்பிள்ளையோட அம்மா என்ன பண்ணிடுவாங்க, அதுவும் குறிப்பாக அம்மா தான். ஏன்னா இது என் வாழ்க்கையில் நடந்தது. அது இதே போல் தான் அப்புறம் எல்லார் வாழ்க்கையிலும் அப்படி தான் இருக்கும். பெரும்பாலும் எதுவும் சொல்ல பெண்ணுக்கு பெண்ணு தான் எதிரி அப்படிங்கிற மாதிரி. எங்கள் அம்மா என்ன பண்ணிடுவாங்க, எங்கள் அம்மா என்னட்டாங்க, மாப்பிள்ளையோட அம்மா என்ன சொல்லிடுவாங்கன்னா, நீ பொண்டாட்டி பேச்சுக்கிட்டு போகிற. ஏன்னா அவங்க மேலே நம்ம அது வரலும் கல்யாணத்துக்கு முன்னே நம்ம அவங்க அம்மாட்ட நம்ம பாசமாக இருந்திருப்போம். அது மனைவி வந்தவுடனே கொஞ்சம் தள்ளி வரும். அப்போ அந்த தள்ளி வரும்போது என்ன பண்ணிடுவாங்க, மாறி வரும்போது இவங்க என்ன பண்ணிடுவாங்க, நீ பொண்டாட்டி பேச்சு கேட்டு போகிற அப்படின்வாங்க. ஆனால் பொண்டாட்டி எதுவுமே சொல்லியிருக்க மாட்டான். ஆனால் பொண்டாட்டி பேச்சு கேட்டு போகிறேன்னு இவங்க சொல்லிடுவாங்க, அம்மா சொல்லிடுவாங்க. இந்த பெண்கள் மனைவி இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன பண்ணிடுவாங்க, நீ உங்கள் அம்மா அப்பா பற்றி கேட்டு போகிற அப்படின்னு நம்மளை காட்டி விட்டுருவாங்க. அப்போ கடைசியில் பார்த்தீங்கன்னா இங்கிட்டும் இல்லாமல் அங்கிட்டும் இல்லாமல் அந்த பக்கமும் இல்லாமல் இந்த பக்கமும் இல்லாமல் திண்டாடி தவிர்க்கிறது என்னவோ 3/4 பேர் ஆம்பளை உலகத்தில் அப்படித்தான் வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்காங்க. அந்த மாதிரி என்னென்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா இது குழந்தை பிறந்த உடனே இவங்களுக்கு தாலுக்கோடி உறவு அடுத்து தொப்புள் கொடி உறவு உருவாயிடுது. அப்போ அந்த தொப்புள் கொடி உருவாகும் போது என்னென்னு கேட்டிங்கன்னா, இவங்களுக்கு தொப்புள் கொடி உருவானதும் அது வளர்ந்து குழந்தைங்க பிறந்து பெருசாக வளர்ந்து இதானதும் ஒரு எதையுமே அம்மா கிட்ட சொல்லி தான் அப்பா கிட்ட கேட்பாங்களோ சொன்னால், டேரெக்டாக அந்த பிள்ளைங்க நம்மகிட்ட கேட்க மாட்டாங்க. ஆனால் சின்ன வயசில் நம்மளோட தூக்கி வளர்த்துறப்போ போவோம், எல்லாம் இது பண்ணுவாங்க, எல்லாம் இது பண்ணுவாங்க. ஆனால் மற்றபடிக்கு எதாவது கேட்கணும் போகணும் அப்படின்னா குழந்தைங்க பாருங்கள், முக்கால்வாசி அம்மா கிட்ட சொல்லி தான் அம்மா தான் நம்மகிட்ட கேட்டு இது பண்ணுவாங்க. நம்ம அதை செய்கிறதுக்கு தான் அதை அவங்களை பாடுபட்டு நம்ம பாடுபடுறதே அவங்களுக்கு தான். ஆனால் அதை தெரிஞ்சிக்காமல் அம்மாவும் அதை சொல்லி கொடுக்குறதில்ல. ஏன்பா நேரடியாக அப்பாக்கிட்ட போய் கேள, அப்பா அதெல்லாம் செஞ்சு கொடுப்பாரு, அப்பா அப்புறம் நம்ம அப்பா தானே அப்படின்னு சொல்கிறதே கிடையாது. புரியுங்களா? ஏதோ ஒரு குடும்பத்தில் வேணால் சொல்லலாம். எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்தவர்களும் அப்படி சொல்கிறதே கிடையாது. என் குடும்பத்துலேயும் அந்த மாதிரி கிடையாது. எங்கள் அம்மாவே அப்படி தான் சொன்னதே கிடையாது. அப்பாட்ட கேளுன்னு சொன்னதே கிடையாது. அதே தான் இப்போ என் குடும்பத்தில் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனால் கேட்டு இவங்க நம்ம பிள்ளைக்கு சொல்லி வாங்கி கொடுப்பாங்க. ஆனால் நாம் சம்பாதிக்கிறதே அவங்களுக்கு தான். ஆனால் நிறைய பேர் பேரன் கொள்ளு பேரன் இவன் அவன் இது வரணும் அது வரலும் சேர்த்து வைப்பான். நமக்கு அந்த ஆசைலாம் கிடையாது. அப்படி நான் செய்யவும் இல்லை. என்னுடைய கொள்கை என்ன தெரியுமா, நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு நம்ம பிள்ளைகிட்ட கொடுப்போம். ₹1 இருந்தாலும் நம்ம பிள்ளைகிட்ட கொடுப்போம். நம்ம பிள்ளை அவன் அனுபவிக்கிறத நம்ம பார்க்க முடியும். ஏதோ ஒரு 3/4 ஒரு 1/4 வேணால் பேரம்பேத்தி அனுபவிக்கிறத பார்க்கலாம் இன்றைக்கி இருக்கிற நிலைமைக்கு. ஏன்னா இன்றைக்கி இருக்கிற மருந்து மாத்திரை உணவு சாப்பிடும்போது நம்ம பிள்ளை அனுபவிக்கிறது தான் நாம் பார்க்க முடியும். அதே ஒரு சிலர் பார்க்க முடியாத நிலைமைக்கு போயிடுறாங்க. புள்ள அனுபவிக்கிறதையே பார்க்க முடியாத நிலைமைக்கு ஆகிடுது. அந்த மாதிரிலாம் இருக்குது. அப்போ அப்படின்னும்போது ஏன் நம்ம வாழ்கிறதே எதுக்கு? இந்த கை இருக்கு இல்லையா, அந்த கை வளைஞ்சாலும் கை வாய்க்கு தான் வந்தாகும். பருவத்தில் பயிர் செய் பலன் அனுபவி. இதெல்லாம் விட்டுட்டு பணம் பணம் பணம்னு ஓடிட்டுருக்காங்க. அந்த பணத்தையும் ஆனால் சம்பாதிக்க வேணான்னு சொல்லலை, அதை நம்ம புள்ள கையில் கொடுத்து புள்ள அனுபவிக்கிறதுக்கு நம்ம வழிவகுத்து கொடுக்கணும். பேர பிள்ளைக்கு நீ வழிவகுத்துட்டு இருக்கக்கூடாது. அப்போ அவன் பிள்ளைக்கு அவன் பார்த்துக்குவான். அதனால் அந்த வகையில் வச்சு எல்லாருடைய இதுலேயும் நான் அனுபவித்ததை வச்சு பல பேர்த்து குடும்பத்துலேயும் பார்த்ததை வச்சு இந்த பாடல் எழுதியிருக்கேன். கேளுங்க.
தொப்புள் கொடி உறவு பெருசா இல்லை தாலி கொடி உறவு பெருசா? தொப்புள் கொடி உறவு பெருசா இல்லை தாலி கொடி உறவு பெருசா? பெண்ணுக்கு தாலி கொடி உறவு ரொம்ப பெருசா இல்லை பெத்தவளுக்கு தொப்புள் கொடி உறவு பெருசா? தாலி கொடி உறவு பெருசா இல்லை தொப்புள் கொடி உறவு பெருசா? பெத்தவளுக்கு தொப்புள் கொடி உறவு என்றும் இருக்குமே ரொம்ப ரொம்ப பெருசா? தொப்புள் கொடி உறவு இருக்குமே என்றும் பெருசா? அப்போதே தாலி கொடி உறவு அவள் கண்ணுக்கு தெரியுமே சிறுசா? பெத்தவளுக்கு தொப்புள் கொடி உறவு என்றும் இருக்குமே பெருசா? அப்போதே தாலி கொடி உறவு அவள் கண்ணுக்கு தெரியுமே ரொம்ப ரொம்ப சிறுசா? தாலி கொடி உறவு பெருசா இல்லை தொப்புள் கொடி உறவு பெருசா? இப்போது எனக்கு அன்னையும் இல்லை தந்தையும் இல்லை. இப்போது எனக்கு அன்னையும் இல்லை தந்தையும் இல்லை. தற்போது நான் படுத்துறங்க திண்ணையும் இல்லை. நான் திருவோரம் சேற்று முளைத்த செந்தாமர முல்லை. நான் திருவோரம் சேற்றில் முளைத்த செந்தாமரை முல்லை. தாலி கொடி உறவு வேறு ரொம்ப பெருசா இல்லை தொப்புள் கொடி உறவு ரொம்ப பெருசா? அப்பனுக்கு ஆதரவா எந்த பிள்ளைங்களும் ஒருபோதும் இருப்பதில்லை. அப்பனுக்கு ஆதரவா எந்த பிள்ளைங்களும் ஒருபோதும் இருப்பதில்லை. இந்த ஆம்பளங்களே அங்கும் இல்லை இங்கும் இல்லை அதில் ரெண்டும் கட்டாம் பிள்ளை. இந்த ஆம்பளங்களே அங்கும் இல்லை இங்கும் இல்லை அது ரெண்டும் கட்டாம் பிள்ளை. தாலி கொடி உறவு ரொம்ப பெருசா இல்லை தொப்புள் கொடி உறவு ரொம்ப பெருசா? சொந்தமும் இல்லை பந்தமும் இல்லை நான் பட்ட பாட்ட சொல்ல ஒரு நாதியும் இல்லை. சொந்தமும் இல்லை பந்தமும் இல்லை நான் பட்ட பாட்டை சொல்ல ஒரு நாதியும் இல்லை. இப்போது நான் நடந்து செல்ல ஒரு வீதியும் இல்லை. இப்போது நான் நடந்து செல்ல ஒரு வீதியும் இல்லை. தாலி கொடி உறவு பெருசா இல்லை தொப்புள் கொடி உறவு பெருசா? அப்போது நான் எரியும் ஜோதியாக இருந்தேனே. அப்போது நானும் எரியும் ஜோதியாக இருந்தேனே. இப்போது மற்றவங்க கண்ணுக்கு நான் வெறும் சுடும் நெருப்பாக தெரிந்தேனே. இப்போது மற்றவங்க கண்ணுக்கு நான் சுடும் நெருப்பாக தெரிந்தேனே. தாலி கொடி உறவு ரொம்ப பெருசா இல்லை தொப்புள் கொடி உறவு ரொம்ப பெருசா? பெண்ணுக்கு தாலி கொடி உறவு ரொம்ப பெருசா இல்லை பெத்தவளுக்கு தொப்புள் கொடி உறவு ரொம்ப பெருசா?
பெத்தவளுக்கு தொப்புள் கொடி உறவு என்றும் இருக்குமே ரொம்ப ரொம்ப பெருசா. அப்போதே தாலிக்கொடி உறவு அவள் கண்ணுக்கு தெரியுமே ரொம்ப ரொம்ப சிறுசா. தாலிக்கொடி உறவு ரொம்ப பெருசா இல்லை, தொப்புள் கொடி உறவு ரொம்ப பெருசா. அதனால் என்னன்னு கேட்டிங்கன்னா, பெண்களுக்கு வந்து இங்கே வந்து ஒரு தொப்புள் கொடி உறவு அவங்களுக்குன்னு வந்து அந்த இரத்த உறவு ஏற்பட்டுருது. நமக்கும் ஆண்களுக்கும் அது இரத்த உறவு தான் இருந்தாலும் அந்த அம்மா போல் பிள்ளைங்களுக்கு வர்றதில்லை. அதனால் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த பெண்கள் வந்து இந்த மாதிரி திருமணம் ஆகி நாங்கள் இந்த மாதிரி போகிறோமே அப்படின்னு கொஞ்சம் வருத்தப்படாதீங்க. தயவுசெய்து தாய்மார்களே வருத்தப்படாதீங்க. அதுக்காக தான் இந்த பாட்டு பாடியிருக்கேன். இது வந்து நம்ம பாட்டு பண்ணணும் அதுக்காகன்னு இதெல்லாம் வந்து நீங்கள் தெரிஞ்சு நிறைய பேர் இந்த என்ன சொல்கிறதுன்னா மேலோட்டமாக தான் பார்க்குறவங்களோ இந்த சிந்திச்சு இனிமேல் ஆழ்ந்து இந்த மாதிரி உள்ளே பார்க்குறது இல்லை. இந்த உள்ளே பார்க்கும்போது கடைசியில் பார்த்தா ஆம்பளைங்க தான் அங்கேயும் இல்லை இங்கேயும் இல்லாமல் துவச்சிருங்க. ஒரு என்ன சொல்கிறதுன்னா ஒரு மிஷின் போல் ஓடுற நிலைமை வந்துடுது. இது என்ன நான் எழுதுனா நிறையா அதெல்லாம் சேர்த்து பிடிச்சி எழுதலாம், வேணாம் இதுவே போதும் அப்படின்னு தான் நிறுத்திருக்கு. அதனால் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஆம்பளைங்க தான் ரெண்டும் கட்டாமல் இல்லை, இங்கேயும் இல்லாமல் அங்கேயும் இல்லாமல். பிள்ளைங்க வளர்ந்துட்ட பிறகு அம்மா பிள்ளைங்க பேச்சு தான் அதிகம் கேட்குறாங்க.